இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்கிறது என்றால் அதை கசப்பின் உணர்வு கொண்டது. ஆனால் ரோஜா பூ துவர்ச்சி உணர்வும் நறுமணங்களை கூட்டும் உணர்வு கொண்டது. ஆனால் இதனின் சூரியன் காந்த புலன் அறிவில் கலந்து கொண்ட பின் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் விஷம் என்ற நிலையில்தான் வருகின்றது. காரணம் சூரியன் பிற மண்டலமிருந்து கவர்வதை நட்சத்திரங்கள் கலந்து அந்த விஷத்தன்மையை தூசிகளாக மாற்றுகின்றது. அதை தூசிகளாக மாறி வருவதை இந்த சூரியன் தனக்குள் இருக்கும்போது தன் உணர்வில் பெற்றதை பார்க்கின்றது. நூலாவதை எப்படி தன் கூட்டினை கெட்டி தனக்குள் இருக்கின்றதோ இதே போலதான் மற்ற வேலைகளை கோளின் சக்தியை நட்சத்திரம் கலந்தாலும் இதனில் உருவான அந்த உணர்வின் மலம்தான் அது நட்சத்திரம் சூரியன் என்பது. அதன் உணர்வின் தன்னை வளரீசும் போது அதனை சிக்கொண்டு தூசிகளாக பரவச் செய்யும் நிலையும் பரவி அறுவதை அது சுழலும் போது தூசியாக மாறுவதும் தூசின் தன்மை அடைந்த பின் சூரியனுடைய காந்த புலன் அறிவில் கவர்கின்றது. ஏனென்றால் இதிலிருந்து வெளிப்படும் உணவே வெப்பம் காந்தம் என்ற நிறையும் மோதலில் தான் கவரும் தன்மை மோதும் போது அது வெப்பமாக மாறுகின்றது. வெப்பமாக மாறும்போது நகர்ந்து ஓடும் சக்தியின் ஈர்க்கும் காந்தத்தின் செயல் அதிகமாகின்றது. விஷத்தின் தன்மை தெரிந்தாலும் விஷத்தின் தன்மையை இந்த காந்தம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் நாம் சாதாரணமாக எளிதில் காணுவதற்காக நாராயணன் மறு அவதாரம் இங்கே உயிரின் துடிப்புக்குள் வருவதை விஷ்ணு என்றும் ஒரு அணுவின் துடிப்புக்குள் ஏற்படும் வெப்பத்தை ராமன் என்றும் அதனுடன் இணைந்து ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் ஆக இது விஷயத்தை பிரித்து சென்றாலும் இதனுடன் இணைந்த காந்தம் இந்த விஷயத்தை தனக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள். லட்சுமணா நீ ராமாயணத்தை பார்த்தோம்னா ராமன் லட்சுமணும் மத்திய விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாகவே தெரிய செய்கிறார். ஆக இந்த காந்தம் லட்சுமணன் அந்த லட்சுமி தன்னால் மனத்தின் தன்மை இதை நுகர்ந்த பின் இதனை எப்படி இந்த காந்தம் எடுக்கின்றதோ மனத்தை உலக செய்யும் உணர்த்தை செய்யும் உணர்வை வளர்க்க செய்யும் சக்தி பெற்றது இந்த விஷயம். இப்ப ஒரு செடியின் சத்தை இந்த வெப்பகாந்தம் மூன்றும் சேர்த்து இந்த காந்தம் இழுத்து தன்னுடன் நினைத்தால் மோதலில் 2 வெப்பமானது 2 கலந்து விடுகின்றது. ஆக மோதலில் ஏற்படும் இதோடு இணைந்த விஷம் இந்த தாக்குதலில் வெப்பத்தின் தன்மை கூடும் தன்மை வருகின்றது. ஆனால் இணைந்து கொண்டாற்ற இந்த உணவின் விஷம் இந்த மனத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இதனின் உணர்வுகள் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்து விட்டால் சீதா லட்சுமி என்று சொல்வார். ஆனால் அதே சமயம் அந்த செடியின் சத்தை இப்போ நாம் நுகர்ந்தால் நம் உயிருக்குள் பட்ட பெண் சீதா ராமா எண்ணங்கள். ஆக அந்த உணர்ச்சிகள் நமக்குள் இந்த உயிரின்ற விஷ்ணு மோதலில் ஆனப்பின் ஒளி அலைகளை உடலிலே பரப்புகின்றது. அந்த உணர்வின் சக்தி நம் உடலை சுழலை செய்கின்றது. ஆக அந்த உணர்ச்சியின் தன்மை ஒவ்வொன்றிலும் தாக்குகின்றது. எதன் உணர்வை நுகர்ந்தமோ அந்த உணர்ச்சியின் தன்மை நம் உடலை உருவாக்குகின்றது. இதெல்லாம் எனக்கு காரியமாக நமக்கு எவ்வாறு கொடுத்தார்கள் என்ற நிலையை சற்று சிந்தித்து பார்த்தால் மனிதனானப்பின் நாம் எதை நுகர வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், எவ்வளி செல்ல வேண்டும், எதனை நமக்குள் பெருக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிடும். இப்படி சொல்லப்படும் போது இந்த உணர்வு சத்து சீதா என்பது இந்த உடலாகி விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அதில் உள்ள மனம் ஞானமாகின்றது. எந்த மனத்தின் தன்மை இதில் உணர்ச்சிகள் ஆகுதோ அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு இந்த உடல் இயக்கும். அந்த சொல் வரும், அந்த செயல். சீதா என்ற நிலையில் நமக்குள்ளாது அந்த சுருகின் சொல்லாக வரப்போகும்போது அந்த உணர்வின் மனமாக அந்த உணர்ச்சிகளை தோன்றி நாம் எண்ணம் சேர்க்கிறோம். ஆகவே இந்த விஷம் எதுவுடன் கலக்கின்றதோ அதன் உணர்ச்சி தூண்டும் செயல் பெற்றது. ஆகையினால இந்த உணர்ச்சி என்பது மனிதனுக்குள் அந்த உணர்ச்சியை தூண்ட செய்வது. உணர்வு என்பது உங்களுடன் இணைந்து அணுவின் தன்மை பெற்றது. இப்போ ஒரு மனிதனின் விளைந்த உணர்வுக்காக வந்து வெளிப்பட்ட உணர்வை ஒரு சூரியனின் காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்டால் உணர்வு என்ற நிலைக்கு மாறுகின்றது. அது உணர்வின் தன்மையை நாம் மனித உயிரினங்கள் நுகர்ந்தால் உணர்ச்சி என்ற உணர்வுகளை அதை இயக்க சக்தியாக மாற்றுகின்றது. ஒரு திடப்பொருள் ஆகும் போது உணர்வு, ஆனால் நாம் நவரப்படும் போது உணர்ச்சி. இப்ப நாம் மிளகாயை என்ன செய்கின்றோம், அங்க எங்கே வருகிறாங்க, இது சூரியன் காந்த சக்தியை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அந்த நெடிகலந்த உணர்வுகள் நச்சு நச்சுன்னு திரும்புறோம். அப்ப நாம் நினைக்கிறோம் அந்த உணர்ச்சியில் நம்ம தூண்ட செய்கின்றது. நாம் தும்மலின் தன்மை வருகின்றோம். அதே உணர்ச்சி நேரம் மிளகா போட்டாங்க அப்படின்றது இந்த உணர்ச்சியும் சொல்லாகவும் வருகின்றது. ஆக மனம் இதே போல இயற்கை நிலைகளில் நாம் இயங்குகிறோமா என்றால் இல்லை.
நாம் நுகரும் உணர்வு எதுவோ இந்த உடனே இயக்குகின்றது. நீ தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நுகரும் உணர்வு எதுவாக இருக்க வேண்டும்? இதுக்குத்தான் 6வது அறிவை காட்டிலேயா இருக்கும். ஒவ்வொரு உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கம் எவ்வாறு வாழ்கிறது என்ற நிலையை காரியமாக படைத்து நமக்குள் தெளிவாக்குகின்றார். ஆகவே இதை போல நாம் உணர்வின் சக்தி நமக்குள் எப்படி ஆகின்றது? எதனின் உணர்வை கவர்ந்ததோ அதன் உணர்வுக்கொப்ப உணர்வை நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலை மாற்றி அமைக்கின்றது. ஆக ஒவ்வொன்றிலும் தீமையின் நிலையில் உணர்ந்தே அறிந்தே பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அது இன்னைக்கு எலி தன்னிச்சையாக சென்றாலும் அது விஷத்தை பாய்ச்சி, பாம்பு இதை விஷத்தை பாய்ச்சி அது உணர்வை செயலாக மாற்றி அது உணவாக உட்கொள்கின்றது. ஆனால் இதனின் விஷம் பாம்பின் உடலுக்குள் விஷத்தை சேமித்து நாகரத்தினமாக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் உடக்காய், பல்லி இவைகள் அனைத்தும் பல்லியிலும் பார்த்தா இந்த விஷம் இருக்கும். இது தனக்குள் விழுங்கிய பின் இந்த விஷத்தின் தன்மை அது ஒடுக்குகின்றது. விஷத்தின் உணர்ச்சியின் தன்மையாக தனக்கு கூட்டுகிறது. உடக்காய் போன்ற நிலைகளும் இதை எடுத்துக்கொண்டால் இதற்குள் சேமிக்கும் உணர்வின் அணுக்களை வலுகொண்டதாக சிந்திக்க செய்யும் நிலையாக இது உருவாக்குகின்றது அணுக்கருவாக. இதே போன்றுதான் ஒவ்வொரு நிலைகளிலையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தெளிவாக கூறப்படுகிறது. பாம்பினமும் விஷத்தை பாய்ச்சும் போது நாகரத்தினமாக மாறுகின்றது. ஆனால் உடக்காய் போன்ற மற்ற நிலைகளோ இது நுகரப்படும் போது தன் உடலின் விஷத்தன்மையாக மாற்றிக்கொள்கின்றது. ஆக தனக்குள் விஷத்தன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நோக்கம், ஒரு பொருளை தனக்குள் முழுமையாக விழுங்கப்படும் போது இந்த விஷம் இதற்குள் ஏற்படும் அமிலமும் இதோடு சேர்த்து அமில சக்தியாக நீராக கரைத்துவிடும். கரைத்த உணர்வு தன் உடலுக்குள் சென்ற பின் அதனுடைய உணர்வின் தன்மையாக இரத்தத்தில் கலந்து அணுத்தன்மைக்கு ஆதாரமாக கொடுக்கும். இதையெல்லாம் ஒரு உணர்வின் சத்தை கொண்டோம். நாம் சாதாரணமாக நாம் உணவாக உட்கொள்ளுகிறோம் என்றால் நம் உடலில் முதல்ல அமிலமாக தான் மாறும். நமக்குள் சேர்க்கும் விஷத்தன்மை கொண்ட பித்த சுரவி அதனுடைய சுரப்புக்கு தக்கவாறு இந்த உணவுக்குள் கலைந்த பின் அமில சக்தி அது குளுக்கோஸாக மாற்றுகின்றது. இந்த குளுக்கோஸாக மாற்றி வரப்படும் போது தன் ரத்தங்களில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் இதை உணர்வின் தன்மை சொல்லலை செய்து இந்த உணர்வின் தன்மை செவ்வணுக்களாக மாற்றுகின்றது. அதுல மாற்றும் தன்மை அங்கு இல்லை என்றால் இந்த விஷத்தின் தன்மை இதை குளுக்கோஸும் சர்க்கரையாக மாற்றி விடுகின்றது. குளுக்கோஸ் அதிகமான நம்ம சர்க்கரை சத்து தான் அதிகமாகும். ஆனால் அந்த மாற்றும் வல்லமை அங்க பெற வேண்டும். ஆக நாம் மனிதன் அடிக்கடி வேதனை என்ற உணர்வின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது, நாம் வேதனைப்படுவோரை பார்க்கும் போதும், அந்த வேதனையான நிலைகளை நாம் எடுக்கும் போதும், சோர்வென்ற நிலைகள் நாம் ஒருவர் செயலை பார்த்து நம்மளால் முடியவில்லை என்றால் சோர்வென்ற உணர்வை கௌரவப்படும் போதும், இந்த உணர்வின் தன்மை நாம் நவரப்படும் போது கோபம் என்ற உணர்வுகள் கலந்து நாம் சுவாசிக்கிறோம். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் கலந்த பின் இந்த உணர்வை பிரிக்கப்பட்டு இந்த சுகர் என்ற அதாவது குளுக்கோஸ் என்ற நிலையை மாற்றுவதற்கு மாறாக இதனுடைய உணர்வின் செல்கள் அடுத்த நிலைகள் கொண்டு ரத்த கொதிப்பாக ஒரு பக்கம் மாறும். இந்த சக்கரசத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் இந்த ரத்த கொதிப்பு வரும். இதெல்லாம் காரணம் உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுக்கு அந்த அணுக்களின் தன்மை எப்படி வீழ்கிறது. இதெல்லாம் வைத்திய ரீதியில் நீங்க எடுத்துக்கொண்டா அந்த ரத்தங்களை பரிசோதித்துதான் அவர்கள் அந்த வாழ்க்கையில் எதை எடுத்திருந்தார்களோ அந்த அணுத்தன்மைகளை சோதிக்கும் போது இந்த ரத்த கொதிப்பு இருக்குது, சக்கரை சத்து இருக்குது. அதே சமயத்துல இதனுடைய நிலை ரெண்டும் மோதல் வந்து சலிப்புத்தன்மையாக பிரிக்கப்படும் போது இதில் அந்த ஆஸ்மா போன்ற சளித்தன்மைகள் அதிகமாகும். இந்த 3 நிலை இருக்கு. இந்த இனிப்பு சக்கரை அதிகமாகி போச்சுன்னா அவர்கள் இந்த சளி என்ற நிலையை உருவாக்கி அந்த எல்லா இடத்திலும் அந்த உரையின் தன்னை அந்த அமிலங்கள் மாறிவிடும். ஒவ்வொன்றும் எப்படி மாற்றிருக்கிறது. ஆக இதையெல்லாம் மாற்றும் போதும் மனிதன் எத்தனையோ காலம் கடந்து இந்த மனிதனின் நிலையை உருவாக்கினாலும் இப்படி நம்முடைய சந்தர்ப்பங்கள் அணுத்தன்மையை மாற்றி இந்த உடலின் ரூபங்களையே மாற்றும் தன்மை வந்து கடைசியில வேதனை என்ற உணர்வு. ஆக மனிதனாக இருக்கும் உருவை மாற்றும் சக்தி வந்துவிடுகிறது. ஆக வேதனை எதிலிருந்து உருவாகின்றது? சந்தர்ப்பத்தால் இணைத்த உணர்வு இங்கே வருகிறது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை மாற்றும் சந்தர்ப்பம் இருக்கும். இப்ப சூரியன் வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் அது வெளிவரப்படும் போது இப்போ ஒரு வேம்பின் சத்தை கவர்ந்து கொண்டால் கசப்பின் உணர்ச்சி தோன்றும் அணுவாக மாறுகின்றது.
அதே சமயத்தில் இதுல ரோஜாப்பின் நிலைகள் வரப்படும் போது இந்த நறுமணத்தையும் இந்த துவப்பின் சக்தியை உணர்த்தும் உணர்வாக அலைகளாக மாறுகின்றது. ஒரு விஷச்செடியின் சத்தை அதை கலந்து இந்த விஷத்தின் உணர்ச்சியிலே தோன்றும் அணுவாக மாறுகின்ற சூரியன் வரப்படும். இது மரமாக இருக்கும் போது வேப்ப மரம் மற்றதை இந்த மனத்தை கொண்டு தாக்கி வெளியே அனுப்புவது அடைப்பின் தன்னுடன் இணைத்துக் கொள்வதில்லை. ஆனால் அதே சமயம் ரோஜாப்பும் தன் அடைப்பின் தன்மை கொண்டு நுண்ணி அலைகளாக வருவதை வேம்பின் கசப்பை தன் அருகில் விடாது பாடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் வேம்பின் அருகில் நறுமணம் இருந்தால் அந்த உணர்வின் அதிகமானால் ரோஜாப்பு வளர்ச்சி கம்மியாக வரும் நிலையில் தடைப்படும் போது அதன் கீழ் வரும் செடிகள் இதுக்கு மாறாக இருந்து விட்டால் அதன் பலனை படைத்து அது கொத்த நிலைகள் இருந்தால்தான் அந்த தன் அருகில் இருக்கக்கூடிய செடிகள். ஏனென்றால் இது வேப்ப மரமாக இருக்கப்படும் போது கருவேப்பிலை அது பக்கத்தில் வைக்கலாம். ஏன்னா இந்த வேப்ப மரத்தின் கசப்பின் தன்மை நுகர்ந்து கருவேப்பிலையாக மாறியது. அதே சமயத்தில் இந்த ரோஜாப்பூன் தன்மையும் இதோட கலந்து தன்னுடன் இணைந்து கருவேப்பிலை செய்யாகும் போது இதோடைய அடர்த்தி அதிகமானாலும் இந்த ரோஜாப்பூ செடி பக்கம் கருவேப்பிலை வச்சோம்னா ரெண்டுக்கும் நல்லது. அதே சமயத்தில் ஒரு செடியின் தன்மை விஷ செடிக்கு பக்கத்தில் வைத்தால் இந்த விஷத்தின் தன்மை இந்த ரோஜாப்பின் நிலைவோ மற்ற நிலைவோ விடாது. இதையெல்லாம் ஒன்றை ஒத்து ஒன்றை உணர்வு கலந்து தாவர இனங்கள் உருவான நிலையை கொண்டு இதுல கலக்கும் நிலைகள். அதாவது இன்னைக்கு வேம்பின் உணர்வலைகள் சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அலைகளாக மாறுகின்றது. ரோஜாப்பின் சத்தை எடுத்து அலைகளாக மாறுகின்றது. நான் வேதங்கள் கூறுகின்றது இயல் இசை நாடகம் என்ற நிலைகளே இது சாம சாம என்பது இசை. ரோஜாப்பின் நறுமணத்தை நான் நுகர்ந்தான் ஆகா. இந்த கருவேப்பிலை வந்து வேப்ப மரத்தின் கசப்பை நுகர்ந்தால் போங்கிறோம். கசப்பின் தன்மை அதிகரிக்கின்றது. ஒரு விஷயத்தின் தன்மை இழக்கும்போது நச்சு நச்சு தும்மல் வரைகின்ற உணர்ச்சி இது அரிப்பு தன்மை கொண்டது. ஆனா அந்த உணவின் தன்மை நுகர்ந்தப்ப நம்ம நீராக கூட வடிய தொடங்கும். இந்த தனித்தன்மை கொண்டவைகள் வேம்பின் உணர்வலைகளை சூரியன் கவர்ந்து செல்லும் போது ரோஜாப்பின் உணவின் சக்தி அலைகளாக மாற்றி செல்லும் போது இதை கண்ட பின் இதற்கு அதற்கும் ஒத்துக்கொள்ளாத நகர்ந்து ஓடும். நகர்ந்து ஓடப்படும் போது ஒரு விஷத்திலிருந்து நுகர்ந்த உணர்வுகளை அதை பரவி கொண்டிருக்கும் போது இதனுடைய அழுத்தத்தை கண்டு போகும் நிலையில் தன்னை பிரேக் போட தெரியாது. இதை கண்டு இதனுடைய அழுத்த நிலை அறிமான பின் அந்த விஷ உணர்வுகளின் மோதியத்தில் சுழல தொடங்கிவிடும். சுழலும் தன்மை இழக்கும்போது வேம்பின் உணர்வையும் எழுத்துடும். சுழற்சியில் ஈர்க்கும் சக்தியை தான் வருகின்றது. ஆனால் மூன்றும் ஒன்றுடன் ஒன்றும் மோதி இந்த மோதலில் வேம்பின் உணர்வும் மற்ற நிலைகளும் எந்த அளவுக்கு கலந்ததோ அதற்கு தக்கவாறு 10% வேம்பின் உணர்வும் ரோஜாப்பின் ஒரு 3%, விஷத்தின் தன்மை 1%. இந்த மூன்றும் கலந்து ஒரு அணுவின் தன்மை ஆகிவிட்டால் அது மீண்டும் இந்த பார்க்கலாம் சுழிக்காற்று வரும்போது மேல ஆவியாக செல்லும். மற்ற அந்த கனமான பின் பொருள் அப்படியே பூமியோடு ஒழுங்கும். இப்படி ஒழுங்கி இழுத்தாலும் இந்த 10% இந்த நிலையில் வரப்போகும்போது இந்த அணுக்களின் பரப்பலில் பூமிக்குள் வரப்படும் போது பூமிக்குள் ஆழ பதிந்து விட்டால் அது கருவேப்பிலை வித்தாக அது பதிந்து விடுகின்றது. ஆக மின்னல் தாக்கப்படும் போது உணர்ச்சியில் ஒன்றி 10% வேம்பின் சத்தையும் 3% ரோஜாப்பின் சத்தையும் 1% இந்த விஷயத்தின் தன்மை கலந்து அது விளக்கின் தன்மை வருகின்றது. அதனால்தான் இந்த வேம்பின் பக்கம் ரோஜாப்பு வைத்தாலும் இதுக்கு அதற்கு தொடர்பில்லை. ஆனால் இதனுடன் இணைந்து கருவேப்பிலை செடிக்கு பக்கம் ரோஜாப்பு செடியை வைத்தோம் என்றால் நல்லா வளரும். இதற்கு இது உணவு கொடுக்கின்ற இதற்கு இது வளர்கின்றது. அதன் உணவை எடுத்தபின் இந்த ரோஜாப்புக்கு உறவாகும். உணர்ச்சியின் தன்மை வளர்க்கும் போது கருவேப்பிலை பக்கம் வரைக்கும் ரோஜாப்பூ செடி வச்சு பாருங்க, நல்ல விரிவடைந்து ஜோரா இருக்கும். என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு நிலத்திலும் இதில் எப்படி உணர்வை உண்டுகின்றது, உணர்வை செயலாக்கங்கள் எப்படி வருகின்றது என்று. ஆனா விஷத்தின் தன்மை வரப்படும் போது அது அதிகரித்த விஷத்தை இது நுகரும் தன்மை வரும்போது ரோஜாப்பு அப்படி கூறும். இதன் அருகில் வரும்போது வீரியத்தன்மை அடைகின்றது. 1% ஈரஸ்டர் கூடி இருக்குன்னா இது எந்த விஷத்தின் தன்மை அதை கவர்ந்ததோ அந்த செடி அங்க அருகில் வந்தால் அதன் மனத்தை நுகர்ந்தால் ரோஜாப்பு விரிவடைவதை குறைக்கிறது. இதெல்லாம் தனக்குள் கவர்ந்து கொண்ட நுகரும் சக்தியாக மாறுகின்றது. ஆனால் இவ்வாறு தான் வளரும் இந்த உணவின் சக்தியை தான் இப்ப செடி கொடிகளுக்கு ரிக், சாம, அதர்வன, யஜு, மீண்டும் சாம, அதாவது 3 ரோஜாப்பூவும் வேப்ப மரமும்
இந்த விஷத்திரி மூன்று ஒன்றாக சேர்க்கும் போது ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றது. ஏனென்றால் இதனுடைய இசைகள் மாறி விடுகின்றது. அது மாறின பிறகு இதோட ஒன்னாக சேர்த்தோம்னா அதர்வன. இது ரெண்டரை கலக்கும் போது ஐயோ, இது கலந்து கொண்ட பின் என்னுடைய மனமே வேலையாது. இந்த கருவத்தலையில் என்ன வருகின்றது? கசப்பும் இருக்கும், நறுமணம் இருக்கும், இந்த உணர்ச்சி தோன்றும் நிறைய இருக்கும். இந்த சுவைகள் மாறுகின்றது. அப்ப இந்த மூன்று செயலும் இழந்து அடக்கி தன் உடலின் தன்மை புதிதாக உருவாக்கும். இதே போலதான் நாம் நல்ல மனம் கொண்டு ஒருவருடைய வேதனைப்படுவதை நாம் ஒருத்தருக்கு உதவி செய்து நல்ல மனம் கொண்டு செய்தாலும் அவன் தவறு செய்யும் போது இவனுக்காக அவன் செய்தோம் என்று வேதனைப்படும் நிலை வருகின்றது. ஏனென்றால் நாம் செய்த உணர்வுகள் அங்கே இருக்கின்றது. அவன் செயலை பார்க்கும்போது இந்த உடலின் தன்மை நாம் நகர்கின்றோம். இந்த வேதனையின் தன்மை இழக்கும் போது அங்கே இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய சாம இசை, அந்த தவறான உணர்வு நாம் நுகரப்படுத்தும் போது நாம் நல்ல குணத்தின் தன்மை அடைக்கின்றது அதர்வன. இந்த அதர்வன ஆகப்படும் போது அவன் உணவின் தன்மை நமக்குள் விளைவிக்கும் போது யஜூர். மீண்டும் இப்படி செய்தனே இப்படி செய்கின்றானே, இப்படி செய்தனே இப்படி செய்கின்றான். இதே மாதிரி நம்ம பிள்ளைகள் நல்லதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவன் செயலற்றவனாக மாற்றப்படும் போது அவன் எண்ணும் போதெல்லாம் இந்த வேதனையின் தன்மை நமக்கு உருமாற்றும். நமக்கு பிறந்த குழந்தையதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர அவன் செய்யும் தவறு வலிமையாக பொண்ணு அதை நுகர்ந்து விழுதும். இந்த உணர்வின் சக்தி நமக்குள் நுகரப்படும். இப்போ ஒன்றும் தெரியாது. சிறுக சிறுக கலந்து அணையின் தன்மை மாற்றமாகும் போது அவன் நினைவை எடுக்கப்படும் போது இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் இந்த நோயிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இந்த உணர்வின் தன்மை நமக்குள் விளைந்த பின் இந்த உணர்வுகள் யார் உடல் இருந்தது கற்றதோ இந்த உடலை விட்டு நாம் செல்லப்படும் போது அவனுடைய ஈர்ப்புக்குதான் நாம் போகணும். நாம் பிறகு எங்க போகுது? அவனை எண்ணி அவன் உடலுக்குள் சென்று அவனில் விளைந்த விஷயத்தை நமக்குள் உருவாக்கி அங்க போறோம். அவனை திருத்திருக்க வழி இல்லை. அவனுள் விளைந்து வந்து நாம தான் திரும்பி போயிடும். இந்த உடலை இழக்க செய்கின்றது, உணர்வை மாற்ற செய்கின்றது. நாம் அடிக்கடி அவனை எண்ணும் போது பேய் மனமாகி விடுகின்றது. இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே என்ற நிலைகளை பேய் மனமாகி விடுகின்றது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய உண்டு. குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு வாசப்படி கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இத்தகைய குணங்கள் உண்டான குழந்தைகள். இப்படி நமக்குள் வரப்போன்றது என்ன ஆகுது? பேய் மனமாகுது. இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவனை எப்படியும் வளர்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றுகின்றது. இருந்தாலும் இதுதான் இந்த எண்ணம் பாச கயிறாக மாறுகின்றது. ஆனால் அவனை திருத்துவதற்கு மாறாக நம்முடைய எண்ணம் நம் உடலுக்கு அது யமனாக மாறுகின்றது, நோயாக மாறுகின்றது. தான் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கிறது. நாம் பார்ப்பது நம் பையனை சித்திரம். அவன் இப்படி செய்கிறான் என்ற உணர்வை நுகரப்படும்போது நமக்குள் குழந்தையாக பிறந்தாலும் அவன் உணர்வின் தன்மை தனக்குள் அவன் செயல்படும் தீமையின் உணர்வின் அணுவாக நமக்குள் கருவாக உருவாகி விடுகிறது, புத்திரனாக உருவாகி. இப்போ அவன் இப்படி இருக்கிறானே என்று அடிக்கடி அந்த பாச கயிறால் தொடரப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் நோயாக விளைகிறது. அவனை எண்ணி எந்த வேதனைகள் பட்டோமோ அந்த வேதனை உணர்வு நமக்குள் விளைகின்றது. அப்ப அந்த வேதனை உணர்வு வரும்போது நம்ம நிச்சயம் இந்த வாழ்க்கையில் எது நல்லதை செய்யணுங்கிறது மறந்தோம். இருமைக்கு என்ன செய்யும்? சிந்தனையில சமக்க தெரிய அடிச்சா ஆண்டு தெரியும். அந்த வலிமையின் தன்மை தான் கொண்டது. அப்ப நாம இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரப்போதுதான் எருமையை வாகனமா வைத்து எருமை மேல யமன் வாகனமா வரையும். அப்ப அவங்க கையில என்ன இருக்குது? பாசக்கை. நாம் சிந்தனை அல்லாத செயல்பட்ட உணர்வு அது தொடர்ந்து நம்மளை வழிபடுத்துகின்றது என்பதனை தெளிவாக்குவதற்கு சூட்சம நிலை நடப்பதை மனிதன் தான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் சித்திர புத்திரன் கணக்கின்றான். நாம் பார்த்த உணர்வின் தன்மை எந்த கணக்கோ அதன் வழிகொண்டு நாம் எண்ணி எண்ணங்கள் பாசக்கயிறா மாறி நம்முடைய எண்ணமே யமனாக மாறுகின்றது. ஆக இந்த வேதனைப்பட்ட உணர்வு நமக்குள்ள ஆணவ கற்பாடு. இந்த பேய் மனம் யாரை காக்க வேண்டும் என்று எண்ணமோ அவன் உடலுக்குள் சென்று இந்த விஷயத்தை தான் வளர்க்கின்றது. அவனையும் வாழ விடுவதில்லை. இந்த உணர்வின் தன்மை வளர்த்த பின் இந்த உணர்ச்சியை தூண்டி அவனை வீழ்த்துகின்றது. பின் இதில் விளைந்த உணர்வு நமக்குள் சேர்த்துக் கொண்ட பின் இந்த பாசக்கை உருமாற்றும் உணர்வுகளின் தன்மை வந்து எத்தகைய வேதனைப்பட்டமோ அதன் உணர்வின் பற்ற ரூபம் கொண்ட நிலையை கொண்டு விடுவதுதான். அவன் என்ன பாசக்கையில் எடுத்துக்கொண்டு அவங்க தண்டனைக்கு தக்கவாறு கொப்பரைகள் எண்ணெயில போட்டு வாட்டுகின்றான், இதை போட்டு வாட்டுகின்றான், தலைகீழ கட்டி தொங்க விடுகின்றான். பவால் எல்லாம் தலைகீழ கட்டிதான் தான் சாப்பிடுவதெல்லாம் வாய் வெளி போயிடும். வாய் வெளியே சாப்பிடுவது வாய் வெளியே மலங்கு. இதுகள் எல்லாமே ஒவ்வொரு உயிரினங்களின் உணர்வுக்கொப்ப அதனுடைய செயலாக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையும்
நமக்குள் மறைமுகமாக நாம் நுகரும் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று தெளிவாக காட்டப்படுகிறது. இது நாம் சற்று அவசியம். ஞானிகள் எது சொல்றாங்க, இதை நாம் யாருமே புரிஞ்சுகிறது. அதனால இந்த உணர்வு நாம் நுகரப்படுத்தும் போது எப்படி நுகர வேண்டும் என்றால், நாம் அடிக்கடி இந்த காலை துருவ ஞானம் எடுக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று. ஏனென்றால் இந்த வேதனையின் உணர்வுக்கான அங்க மாற்றப்படுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை ஒதுக்கியவன் அவன். அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் சேர்த்து 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 கணவனும் மனைவியும் இருவருமே ஒன்றாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் குழந்தை சேட்டை செய்கிறான் என்றால் தவறு செய்த அந்த மனுஷன் அது உணர்வு பெற வேண்டும். அவன் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருட்கான சக்தி பெற வேண்டும் என்று இந்த தியானத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவனை எண்ணி இந்த நிலையில எண்ணும் போது அவன் உணர்வை நமக்குள் படைத்து நமக்குள் நல்ல அணுவின் தன்மை அடைய செய்யும். நாம் எப்படி நாம் எண்ணத்தால் இங்கே கரு உருவானதோ இதே போல அவனை வளர்க்கும் அவன் ஞானத்தின் உணர்வை நமக்குள் எடுத்து கரு உருவாக்குதல் வேண்டும். ஆக கணவனும் மனைவியும் இந்த வேதனை என்ற உணர்வு இவருக்குள் வராதபடி அந்த உணர்வின் ஒளியலையாக நமக்குள் சமைத்து அந்த எண்ணத்தை அவன் மேல் பார்க்கப்படும் போது அவன் அறியாத இருளை நீக்கும் சக்தி நீங்கள் தெரிகின்றீர்கள். இது இருளை நீக்கும் அவனுக்குள் இந்த உணர்வை பார்க்கப்படும் போது அவன் தெளிவாகின்றான், அதன் தெளிவான நிலைகள் அடைகின்றான். இப்ப நமக்குள் குழந்தைகளாக பிறந்தாலும் கருவிலி வளரப்படும் ஒரு சந்தர்ப்பத்தால் பல தீமையின் உணர்வுகளை தாய் உற்று நோக்க நின்றால் அந்த தீமையின் உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டும் நிலையில் கருவிலை விளைந்து விடுகின்றது. நாம் என்னதான் சொன்னாலும் விளைந்த உணர்வை சக்தி அவனை அப்படித்தான் இல்லை. அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த வழிப்படியில் நாம் அவனை மாற்ற முடியும். ஆகவே இந்த அருள் உணர்வை நமக்குள் எடுத்து உயர்ந்த சக்தியை மாற்றி நாம் அதை அவனை மாற்றுதல். இது குடும்பங்களில் வரக்கூடிய நிலை. ஒவ்வொரு குடும்பத்திலும் சகோதரர்களுடைய நிலைகள் இப்படித்தான் வருகின்றன. இதே போல நாம் தொழிலின் நிமித்தங்களை நாம் தவறு செய்வதில்லை, மற்றொரு தவறுகளை நாம் சுட்டி காட்டப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் விளைந்து விடுகிறது. அவன் இப்படி செய்கிறான் என்று திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ நம் உயிர் அணுவாக மாற்றி விடுகிறது. அது அணுவாக உருவற்று வைத்தால் அந்த உணர்ச்சியை தூண்டி அறிவில் உணவாக எடுத்து நமக்குள் வளர தொடங்கி விடுகிறது. பின் தன் இனத்தையே பெருக்க தெரியும். ஆனால் நம்ம நல்ல குணங்கள் போய்விடுகிறது. இருந்தாலும் நாம எப்படி வயல்களில் களை நீக்குகின்றோமோ புல் வரும்போது இதை போன்று ஒரு குறைகளை கண்டால் இந்த ஞானம் இருக்குவது இதை கடைபிடித்து ஆகவே. நீங்கள் சொன்னால் சொல்லி அவங்க மாற்ற முடியாது. நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் மாற்றவே முடியாது. அவன் ஜெயிலுக்கு தவறு செய்ய செய்ய நாம அந்த அவனுடைய உணர்வு நுகர நுகர நம்ம கைகால் படைச்சலும் வேதனையும் இந்த உணர்வு தான் தோன்றும். அவனை எண்ணி பாசத்தால் வளர்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை நமக்கு நோயாக வருகின்றது. நம்முடைய எண்ணமே நம் உடலுக்கு யமனாக மாறும். வேதனை என்ற உணர்வின் தன்மை நமக்குள் வளரப்படும் போது மனிதன் என்ற உடலுக்கு எங்கே சென்றாலும் இந்த விஷயத்தை பார்த்து அதை வீழ்த்துகின்றது. விஷத்தின் தன்மை அணுக்களை வளைந்த பின் விஷத்தை உணவாக உட்கொள்ளும் உணர்வின் தன்மை கொண்ட உடலாக மாற்றி விடுகின்றது நம்ம. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குத்தான் காவிய தோப்புகளை தெளிவாக கூறப்பட்டது. ஆகவே நாம் எதை செய்ய வேண்டும்? இந்த துருவ தியானம் எடுக்கும் போது நாம் அந்த உணர்வின் தன்மை நமக்கும் நுகர்ந்து இப்ப நாம் சாதாரணமாக ஒரு தேலை கொள்ளுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தேலை கொண்டால் கொண்டவன் நினை வருகின்றது தேலில். அந்த தேலின் உயிரான கொண்டவனோடவுக்குள் வந்து விடுகின்றது. இங்கே வந்த பின் நாம் மனிதனின் உணர்வை நுகர்ந்து மனிதனாக உருவாகும் கருவின் முட்டையாக மாறிவிடுகின்றது. ஆனால் தேலை கொல்லம் போகும்போது அதனை வேதனைப்பட்ட உணர்வு நுகர்ந்து நாம் மகிழ்ச்சி பெறுகின்றோம். ஆக நமது உயிர் அந்த தேல் எத்தனை வேதனைப்பட்டதோ அந்த வேதனைப்படும் உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் அந்த வேதனை உருவாக்க அணுவின் கருவாக நம்ம ரத்தங்களிலே உருவாகும். நம்ம அடிக்கடி இந்த தேலையை கொன்னன் பேசிட்டு இருந்தாப்போ இந்த உணர்வின் தன்மை தனக்குள் கருவாக்கி அந்த வேதனை அணுக்கள் நமக்குள் உருவாகிடும். தேல் கொட்டினால் எப்படி கடுகடுங்கிறதோ இதே மாதிரி அந்த தேலின் தன்மை. இந்த தேலை பற்றி ஒரு தான் இந்த நினைப்பின் நிலை வந்து விட்டால் அவங்க கண்ணுக்கு எங்க பார்த்தா அவங்க வீட்டுல அந்த தேல் வந்துகிட்டு பார்க்கலாம்.